மூதாட்டிகள் கூறினார்கள், இதெல்லாம் கடவுள் கோபம், கிராம தெய்வத்திற்கு நாம் வழிபாடு செய்ய மறந்துவிட்டோம். அப்போதுதான் கருப்பசாமியின் சந்நிதியில் பழைய பூசாரி ஒருவன் வந்தான். மயில் வாகனத்தான், வயதானவன். ஆனால் கண்களில் ஒரு தீர்க்கதரிசி போல் தேம்பும் ஒளி. அவன் கூறினான், கருப்பசாமி சபிக்கவில்லை, ஆனால் நீங்கள் அவரை மறந்து விட்டீர்கள். அவர் பாதுகாப்பதற்காக இருக்கிறார், ஆனால் நீங்கள் வழிபட மறந்தீர்கள். அந்த கிராமம் 30 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு தடவை கருப்பசாமியின் பெருவிழாவை நடத்தி வந்தது. ஆனால் தலைமுறை மாறியதும் நவீன வாழ்க்கை வந்ததும் இந்த விழாவும் பின்வாங்கியது. சாமிக்கு தேங்காய் கூட உடைக்காமல் பல வருடங்கள் ஆகிவிட்டன. மயில் வாகனத்தான், செந்தில் மற்றும் மற்ற பெரியவர்கள் ஒன்று கூடி தீர்மானித்தனர், நாம் மீண்டும் கருப்பசாமிக்கு பெருவிழா நடத்த வேண்டும், அவருக்கு வழிபாடு செய்ய வேண்டும்.